எல்லாருக்கும் வணக்கம். மீந்து போன சாதத்தை வச்சு மினி ரைஸ் பால்ஸ் பார்க்கலாமா? மினி ரைஸ் பால் செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 கப் சாதம் எடுத்துக்கலாம். சாதத்து கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, இந்த மாதிரி அரைச்சாலே போதும். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சாதத்தை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அது கூட 4 ஸ்பூன் மைதா சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்திக்கலாம். பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்போ ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துட்டு, எண்ணெய் காஞ்ச அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாதத்தை குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னாலே போதும். நம்ம 15 மினிட்ஸ்க்குள்ளேயே மீந்து போன சாதத்தை வச்சு டேஸ்டியான இந்த மாதிரி ரைஸ் பால்ஸ் பண்ணிடலாம். இது நீங்கள் சும்மா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். தயிர் சாதம் இல்லைனா ஏதாச்சும் வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான மினி ரைஸ் பால்ஸ் ரெடி.